வணக்கம். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க. அதை பத்தின காரசாரமான விவாதங்கள் பார்லிமெண்ட்ல போயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ல மட்டும்தான் விவாதம் பண்றாங்களான்னு பார்த்தா எல்லா டிவி சேனல்லையும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இல்ல, சோசியல் மீடியா எல்லாத்துலயும் அதை பத்தின பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சரி, மீடியால தான் டிஸ்கஸ் பண்றாங்களா? இல்ல, மக்களுமே இத பத்தி பெருவாரியா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட்ஜெட்ல என்ன நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா எதிர்பார்க்கப்பட்ட நிறைய விஷயங்கள் பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே சோசியல் மீடியால மீம்ஸ் தெரிக்க விட்டாங்க நம்ம மக்கள். அதை பாருங்க. மாச சம்பளம் வாங்குற நடுத்தர குடும்பத்து மக்கள் பட்ஜெட்டை பார்க்கும்போது இந்த நாய் எப்படி நடுநடுங்குதோ அந்த மாதிரி நடுநடுங்கி போறாங்களாம். பாருங்க, ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. கர்நாடக மக்கள் பிஜேபிக்கு எப்பவுமே ஓட்டு போட்டு ஓரளவுக்கு ஜெயிக்க வச்சிருவாங்க. இந்த முறையும் அது நடந்துச்சு. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் பட்ஜெட்டை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீம். ஒரு மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர், அவரு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், டோல் டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் கட்டினதுக்கு அப்புறம் எப்படி நிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருக்காரு. அடுத்தது, பட்ஜெட்ல ஜாக்பாட் அடிச்ச நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் லைஃப் எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க. பழைய டாக்ஸுக்கு பழைய ஷாருக் கான், புது டாக்ஸுக்கு புது ஷாருக் கான். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டியை குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டியை குறைக்கல. ஏன் அப்படின்னா டைரக்டா டாக்ஸ் கட்டுற மக்களோட பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. 142 கோடி மக்களுமே நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆக்சுவலா நேரடியா கவர்மெண்ட்டுக்கு எல்லா மக்களுமே, அதாவது 142 கோடி மக்களுமே வரி செலுத்துறோம்னா அது ஜிஎஸ்டி தான். ஏன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு ஏழை தாய் குடிசையில இருக்காங்க, கரண்ட் கூட இல்லாத ஒரு வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டு குழந்தைக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கட் வாங்கணும்னா கூட அதுல ஜிஎஸ்டி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுல ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. முக்கியமா இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்க. அது ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், ஏதாவது ஒரு அசெட், அது லேண்டா இருக்கலாம், ஸ்டாக்ஸா இருக்கலாம், ஷேர்ஸா இருக்கலாம், ஏதாவது பேட்டர்ன்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதை நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு இப்ப விற்க போறீங்க அப்படின்னா நிச்சயமா அதுல பிரைஸ் வேரியேஷன் இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 70 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல 20 லட்சம் ரூபாய் லாபம் அப்படின்னு போட்டு நீங்க டாக்ஸை கால்குலேட் பண்ணீங்கன்னா ரொம்ப அதிகமான டாக்ஸ் இருக்கும். ஆனா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி டாக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் கம்மியா தான் வரும். இந்த காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு வருஷமும் வெளியிடும். இந்த இண்டெக்ஸ் அவ்வப்போதைய பணவீக்கத்தை பொறுத்து மாறுபடும். இந்த காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸை வச்சுதான் இந்த டாக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றாங்க. இதுதான் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இண்டெக்ஸேஷன் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் பிரைஸ்க்கும் இந்த செல்லிங் பிரைஸுக்கும் நடுவுல இருக்க அந்த பெரிய வேரியேஷன், இந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ கவர்மெண்ட் கொடுக்குற அந்த இண்டெக்ஸை வச்சு கால்குலேட் பண்ணா இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி அந்த டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க வாங்கும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்ப எல்லா பொருட்களோட விலையுமே குறைவா இருந்திருக்கும் இல்லையா? இப்ப நீங்க விற்கும் போது அது அதிகமா இருக்குன்னா ஆனா எல்லா பொருட்களோட விலையும் கூட அதிகமா இருக்கும். இதுதான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, நீங்க 2010 ஒரு ப்ராப்பர்ட்டியை 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க 2020 அத ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, பர்ச்சேஸ் பிரைஸோட நீங்க எந்த வருஷம் விற்கிறீங்களோ அந்த இயரோட இண்டெக்ஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் என்னவோ அது கூட பர்ச்சேஸ் பிரைஸை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிட்டு எந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த வருஷம் காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதால டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்க ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா 17,30,538 ரூபாய் வரும். அப்ப உங்களோட கேபிட்டல் கெயின் ஆக்சுவலா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7,69,462 ரூபாய். அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி 25 லட்சம் ரூபாய்க்கு விற்கும் போது இதுல 15 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க வெறும்னே 7,69,462 ரூபாய்க்கு டாக்ஸ் பே பண்ணா போதும். இப்போ இந்த பட்ஜெட்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸை ரிமூவ் பண்ணிட்டதுனால இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 15 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி 25 லட்சம் ரூபாய்க்கு வித்தா உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 15 லட்சம் ரூபாய்க்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும்.
இது அதாவது இதுக்கு முன்னாடி 7,69,462 ரூபாய்க்கு தான் நீங்க டாக்ஸ் பே பண்ணிருப்பீங்க. ஆனா இனிமே 15 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இதுல இன்னொரு விஷயத்த கவனத்துல எடுத்துக்கணும். லாங் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரேட்டை வந்து 20% இருந்து 12.5% குறைச்சிருக்காங்க. இதனால கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும் இதுல. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்களுக்கு இது நல்ல நியூஸ் கிடையாது. எனிவே கவர்மெண்ட்டுக்கு தான் இது பெனிஃபிட் ஆகும். போதாக்குறைக்கு உங்களோட அசையா சொத்துக்கள் ஏதாவது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல விற்கிறீங்கன்னா TDS 1% வேற டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு அடிஷனல் பர்டன். ஆனா நேஷனல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட நேஷனல் பிரசிடென்ட் மிஸ்டர் ஹரிபாபு சொல்றது வேற விதமா இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளேயே விற்கும் போது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸை விட இந்த 12.5% டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து பெனிஃபிட் ஆகும். அதாவது நிறைய டாக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. எது எப்படி இருந்தாலும் ரியல் எஸ்டேட் செக்டார்ல ஒரு பெரிய இம்பாக்டை இந்த பட்ஜெட் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.